கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்ற தலைப்பில் மார்க்க அறிவை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தின் ஆதாரம் இறைவனின் வஹி மட்டுமே என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே எதை சொல்கிறானோ அதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு குர்ஆனுடைய விளக்கமாக சொல்லி செய்து வாழ்ந்து காட்டினார்களோ அதுவும் தான் இறை செய்தி. இதுதான் இஸ்லாத்தினுடைய ஆதாரம் என்று நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்வார்களேயானால் அது அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த கட்டளை அடிப்படையில் தான் சொல்வார்கள் என்கிற அடிப்படையில் அவங்க சொல்வதும் வஹி மார்க்கம் என்று நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இதுலேயும் சில விவரங்களை உள் விவரங்களை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒரு பொறுப்பு அவர்களுக்கு சுமத்தப்படுகிறது. அவர்கள் தூதராக இருந்தாலும் மனிதராகவும் இருந்தார்கள். அவங்க செய்கிற எல்லா காரியமுமே தூதர் என்ற அடிப்படையில் செய்தது என்று நம்ம சொல்லக்கூடாது. தூதர் என்ற அடிப்படையில் செய்த காரியங்கள் சில காரியங்கள் தான் இருக்கும். பல காரியங்கள் மனிதர் என்ற முறையில் அவர்கள் செய்த காரியங்களாக இருக்கும். மனிதர் என்ற முறையில் அவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் மார்க்கம் ஆகாது. தூதர் என்கிற முறையில் செய்வாங்க இல்லையா, அது மட்டும்தான் மார்க்கத்துடைய ஆதாரம் வஹின்னு சொல்லணும். இதை புரிந்து கொள்வதற்காக வேண்டி ஒவ்வொரு மனிதரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர் வகிக்கிற பொறுப்பு இருக்குல்ல, அந்த பொறுப்புக்காக சில காரியங்களை செய்வார். மனிதர் என்கிற முறையில் ஒரு காரியத்தை செய்வார். இப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமர் இருக்கிறார், அவர் பகல் நேரத்தில் வீட்டில் போய் சாப்பிட்றாரு. பிரதமர் என்ற அடிப்படையாக சாப்பிட்டாரு. அவர் பிரதமரை இல்லாட்டாலும் சாப்பிடுவார், மனிதருங்கிற முறையில் சாப்பிட்றார். இந்த சாப்பிடுதல் என்பது பிரதமருடைய டியூட்டியில் உள்ளது கிடையாது. அவர் பிரதமராக இல்லாமல் இருந்தாலும் சாப்பிடுவார், நாளைக்கு பிரதமராக இல்லாமல் போனாலும் சாப்பிடுவார். பிரதமராக இல்லாத நம்மளாம் தான் சாப்பிட்றோம். அப்போ ஒருத்தர் பகல் நேரத்தில் போய் வீட்டில் சாப்பிட்றாருன்னு சொன்னால் பிரதமர் சாப்பிட்டாருன்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன அர்த்தம்? பிரதமராக சாப்பிட்டான்னு அர்த்தம் கிடையாது. அவர் மனிதராகத்தான் சாப்பிடுகிறார். பிரதமர் என்கிற அந்த பொறுப்புக்காக அவர் சாப்பிடவில்லை. அதே நேரத்தில் ஒரு அதிபரை, அமெரிக்க அதிபரை பிரதமர் வரவேற்றாருங்கிறோம். இது பிரதமராகத்தான் வரவேற்கிறார். நீங்கள் நல்லா போய் வரவேற்க முடியாது. ஒரு நாட்டின் அதிபரை இன்னொரு நாட்டுடைய அதிபர் தான் வரவேற்க முடியும். சில ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறாரு. அந்த கையெழுத்து போடுறாருன்னு சொன்னால் பிரதமராக கையெழுத்து போட்டதும் இருக்கும். அவரே சொந்தத்துக்கு ஒரு வீடு வாங்குறாரு, கையெழுத்து போட்டு வாங்குறாரு பிரதமர். அது பிரதமராக வாங்கினதா? இல்லை. அவருடைய சொந்த தேவைக்கு ஒரு வீட்டை வாங்கினார்னு சொன்னால் பிரதமர் பங்களா வாங்கினார்னு சொல்லுவாங்க. பிரதமர் வாங்கினாரா அந்த மனிதர் வாங்குறாரா? அந்த மனிதர் தான் வாங்குறாரு. பிரதமர் வாங்கினார்னு எப்போ சொல்ல முடியும்? நாட்டுக்காக ஏதாவது ஆயுதங்கள் வாங்குறாரு, நாட்டுக்காக பொருள்களை இறக்குமதி பண்ணுறாரு, தேசத்துக்காக ஏதாவது வாங்கி சைன் பண்ணாருன்னு சொன்னால் அப்போ தான் பிரதமராக கையெழுத்து போடுறாருன்னு அர்த்தம். அந்த மனிதன் போடுற கையெழுத்துலேயே பிரதமராக போடுற கையெழுத்தும் இருக்கிறது, தனி மனிதனாக போடுற கையெழுத்தும் இருக்கிறது. இதே மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு நிறுவனத்தில் ஒரு நடத்தக்கூடியவராக இருந்தால் அந்த நிறுவனத்தில் உரியவர் என்கிற முறையில் பேசக்கூடிய பேச்சும் இருக்கிறது, மனிதராக அவர் செயல்படக்கூடிய பேச்சும் இருக்கிறது. இப்படி எல்லா மனிதர்களுக்குமே அவங்களுடைய பொறுப்புக்காக சிலர் செய்வாங்க இல்லையா, அந்த பொறுப்புக்காக செய்கிற மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்கும் பொழுதும் சில காரியங்களை அவங்க செய்வாங்க. இப்போ தூதர் என்பது என்ன? அது ஒரு பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் என்பது இயற்கையில் உள்ள தன்மையா, பிறக்கும் போதே ஒட்டிக்கிட்டு வந்த ஒரு சுபாவமாக? அது இல்லை. 40 வயசு வரைக்கும் அவங்க தூதராகலாம் இல்லை. தூதர் என்பது அல்லாஹ்வால் செய்யப்பட்ட ஒரு நியமனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தூதர்னு நியமிக்கிறான்ல, பொறுப்பு நியமித்த காரணத்தினால் அல்லாஹ்ட்டேருந்து வர்ற செய்தியை நமக்கு கரெக்டாக தருவாங்க. அவ்வளவுதான். அல்லாஹ்ட்டேருந்து எல்லாத்துக்குமா செய்தி வந்துக்கிட்டு இருக்கும். எத்தனை மணிக்கு காலை சாப்பாடு, எத்தனை மணிக்கு மத்தியான சாப்பாடு, எத்தனை மணிக்கு தூங்கணும், இதெல்லாமா வகையில் வந்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்க 40 வயசுக்கு முன்னாடி எப்படி செஞ்சாங்களோ அப்படி செஞ்சுக்கிடுவாங்க. எத்தனை மணிக்கு அவங்க சாப்பிட்டு பழகினாங்களோ அப்படி சாப்பிட்டுக்குருவாங்க. எத்தனை மணிக்கு படுத்து உறங்கினார்களோ அது மாதிரி உறங்கிக் கொள்வார்கள். அல்லது அவங்களோட உடம்பு டயர்டாகும் போது படுத்து தூங்குவாங்க. இதெல்லாம் வகி டயர்டாகி விட்டது நீ படு அப்படின்லாம் என்ன செய்யாது, வகிலாம் வராது. அப்போ மனிதன் என்கிற முறையில் எல்லா மனிதனுக்குமே சில ஆசாபாசங்கள் தேவைகள்லாம் இருக்கும். சரி, அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க, இதெல்லாம் தூதருங்கிற முறையில் ஈடுபடுறாங்க இல்லை, மனிதருங்கிற முறையில் ஈடுபடுறாங்க. அவங்க ஈடுபடுற மாதிரி தான் எல்லாரும் ஈடுபடுறாங்க.
அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறார்களோ அதே மாதிரி தான் எல்லா மனிதர்களுக்கும் குடும்ப வாழ்க்கை ஒன்று தேவையாக இருக்கிறது. அதே மாதிரி உண்ணுவது, பருகுவது, மலஜலம் கழிப்பது, இது மாதிரியான பல காரியங்கள் தூதர் என்கிற முறையிலையும் செய்யக்கூடிய காரியங்களும் இருக்கும். தூதர் இல்லாமல் மனிதர் என்கிற முறையில் செய்யக்கூடிய காரியம் இருக்கும். நமக்கு எது மார்க்கமாகும்? எதை தூதருங்கிற முறையில் செஞ்சாங்களோ அதான் மார்க்கம். அதுக்கு தான் வஹி. இஸ்லாத்தின் ஆதாரம் வஹி மட்டுங்கிறோம்ல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவங்களுடைய எல்லா செயலும் வஹி கிடையாது. இப்போ நேற்றைய தினம் பல சம்பவங்களை சொல்லி காட்டணும். அதில் ஒரு சம்பவம் என்ன? குருடர் வந்ததுக்காக கடுகடுப்பானாங்கல்ல, அது வஹிலையா? வஹியில கடுகடுப்பு எல்லாம் கண்டிக்கிறான். ஒரு குருடர் வர்றாரு, கோவப்படுறாங்க, கோவப்பட்டு முகத்தை திருப்பிக்கிறாங்க. அல்லாஹ் அபசவத்தை வல்லாண்டு ஒரு வசன சூறாவை இறக்கி அவங்களுடைய செயல் தவறுன்னு சுட்டி காட்டுறான். இந்த கோவப்பட்டாங்க வகையிலையா? இல்லை. அவங்களாம் மனிதங்கிற முறையில் என்ன செய்வாங்க? அவங்க ஒரு ஒரு முடிவு எடுத்திருக்கும் பொழுது அதை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் வரும்ல, எனக்கு வரும்ல, அது மாதிரி அவங்களுக்கு வந்தது. அப்போ மனிதர் என்கிற முறையில் தான் அந்த கோபம் வந்ததுனால தான் அல்லாஹ்வை கண்டிக்கிறான். பல விஷயங்கள் அவங்க கோபப்பட்டது, சில ஆத்திரப்பட்டது, அது எல்லாமே எதில் சேரும் என்று சொன்னால் மனிதர் என்கிற முறையில் உள்ளதாகத்தான் சேரும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய செயல்களை நம்ம என்னவா பிரிக்கணும்? ரெண்டாக பிரிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் உதாரணத்துக்கு புரிந்து கொள்வதற்காக நான் சில உதாரணங்களை சொன்னால் உங்களுக்கு தெளிவாக வழங்கிவிடும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலமெல்லாம் உணவு பேரிச்சம்பழம் தான் அல்லது கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற இந்த அரிசி அவங்க பார்த்தது கூட இல்லை, சாப்பிட்டது கூட இல்லை. அரிசி சோறு சாப்பிட்றோம்ல, இந்த சோறை ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதில்லை. அவங்க ரொட்டி தான் சாப்பிட்டாங்க, பேரிச்சம்பழம் தான் சாப்பிட்டாங்க. அப்போ இந்த கோதுமை ரொட்டி ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதுனால அதை சுன்னத்துன்னு யாராவது சொல்லுவோமா? அனைவரும் கோதுமை ரொட்டி தான் சாப்பிடணும். 72 கூட்டத்தில் யாராச்சும் சொல்லுவாங்களா? அப்படி யாராவது செய்கிறாங்களா? கோதுமை ரொட்டி எடுத்து வச்சு சுன்னத்தான உணவு சாப்பிடுங்க, சோறுலாம் ஆக்காது வீட்டில், ஒவ்வொரு நாளைக்கு கோதுமை ரொட்டி சாப்பிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ண நன்மை கிடைக்கும். உண்மைதான், ரசூலுல்லாஹ் கோதுமை ரொட்டி சாப்பிட்டது உண்மை, அதில் எந்த பொய்யும் கிடையாது. கோதுமை ரொட்டி தான் சாப்பிட்டார்கள். இந்த நம்ம நாட்டில் எந்த உணவும் சாப்பிடவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமை உணவு சாப்பிட்டாலும் அதை சாப்பிடுவது சுன்னத்து, ஒரு இபாதத்து, அது ஒரு நன்மையான காரியம், அதுதான் சிறந்தது அப்படின்னு யாராச்சும் சொல்கிறாங்களா? 4 மதுஹபில் சொல்கிறாங்களா? வேற எந்த குரூப்லையா சொல்கிறாங்களா? நாம சொல்கிறோமா? நம்மளை எதிர்க்கிறவங்க சொல்கிறாங்களா? யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? கோதுமை ரொட்டி சாப்பிட்டது வஹியில் அல்ல, தெரியுது நமக்கு. அது வஹி சாப்பிடலை. 40 வயசுல தான் வஹி வருது, அதுக்கு முந்தி தானே சாப்பிட்டாங்க. 40 வயசுல தான் அதை செஞ்சா தான், 40 வருஷமா இல்லாமல் திடீர்னு 40வது வயசுல எடுத்து ரொட்டி திங்கிறாங்கன்னா அங்கேருந்து வஹி வந்திருக்குன்னு எடுக்கலாம். 39 வயசுல அதை தான் சாப்பிட்டாங்க, 38ல அதை தான் சாப்பிட்டாங்க, 35ல் அதை தான் சாப்பிட்டாங்க. நபியாக ஆவதற்கு முன்னாடியே அதை தான் சாப்பிட்டாங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமை ரொட்டி சாப்பிட்டார்கள்னு வந்தால் அதை சுன்னத்து நினைக்கக்கூடாது, அது வஹி இல்லை. ஏன்? நபியாவதுக்கு முன்னாடி சாப்பிட்டாங்க, அவங்களோட எதையும் கூட சாப்பிட்டாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் தான் கோதுமை ரொட்டி சாப்பிட்டாங்களா? அவங்கள எதிர்த்து சண்டை போட்டாங்களா? அவங்களும் அதை தான் சாப்பிட்டாங்க. அபூஜஹலோட சுன்னத்துங்கிறதா ரசூலுல்லாஹ்வோட சுன்னத்துங்கிறதா? இதை அபூஜஹல் ரொட்டி தானே சாப்பிட்டான். அபூஜஹலோட உணவும் ரொட்டி தான், ரசூலுல்லாஹ்வுடைய உணவும் ரொட்டி தான். அப்போ இந்த ரொட்டி என்பதை ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதுக்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் நபியாக ஆனதற்கும் ரொட்டிக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த 20ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவங்கள அல்லாஹ் ரசூல் ஆக்கியிருப்பானே, ஆனால் சோறு தான் சாப்பிட்ருப்பாங்க. இங்கே தான் கிடைக்கும். எந்த ஊரில் அவங்க அனுப்பப்பட்டிருக்காங்களோ அந்த ஊரில் என்ன உணவு கிடைக்குமோ அதை தான் சகஜமாக கிடைக்கிற உணவு சாப்பிடுவார்கள். அப்போ தமிழ்நாட்டில் அவங்க இந்த காலத்தில் அனுப்பியிருந்தானே, ஆனால் அவங்க உணவு என்னவா இருந்திருக்கேன்? சோறாகத்தான் இருந்திருக்கும். சோறா நம்ம காலத்தில் என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்ருப்பார்கள். அப்போ நம்ம என்ன விளங்கணும்? அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் கூட பிரித்து பார்க்கணுமா? எப்படி? அது வஹியில் செஞ்சதா, வஹி இல்லாமல் செஞ்சதா? வஹியில் செஞ்சதாக இருந்தால் மார்க்கம், வஹி இல்லாமல் செஞ்சதாக இருந்தால் மார்க்கம் இல்லை. யாருமே கோதுமை ரொட்டியை உணவு சொல்றதும் கிடையாது. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பல நோய்களுக்கு பலர் உள்ளாக இருக்கிறாங்க, அவங்களே பல நோய்க்கு உள்ளாக இருக்கிறாங்க. அப்போ நோய் உள்ளாகும் போது அந்த காலத்தில் என்ன மருத்துவம் இருக்குது அதுதான் செய்வாங்க. இப்போ நம்ம பாட்டி வைத்தியம், நம்ம ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வைத்தியம் பண்ணோம்? இந்த அலோபதி இதெல்லாம் வருவதற்கு முன்னாடி வீடுகளில் ஏதாவது நோய் வந்தால் என்ன செய்வோம்? பாட்டி வைத்தியம்னு சொல்லி பத்து போடுவோம், தைலம் தேய்ச்சிக்கிடுவோம், கட்டு போடுவோம், இது மாதிரியான ஒரு குருணி போட்டு குடிப்போம். இதுதான் நம்ம அந்த காலத்தில் உள்ள வைத்திய முறையாக 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதுக்கு இதை விட கொஞ்சம் பின்தங்கின வைத்தியங்கள் இருந்திருக்கும். 1400 வருஷத்துக்கு முன்னாடி இது போன்ற சில வைத்தியங்கள் தான் இருந்திருக்கும். அந்த வைத்தியத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்கன்னா நபி வழி மருத்துவம்னு போட்டு ஏமாத்துறாங்க. நபி வழி மருத்துவமா? இப்போ நபி வழி ரொட்டின்னு சொல்லப்ப
அது வைத்தியம் என்பது வகையிலே செஞ்சாங்க, ரசூல்லா மட்டும் அதை செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த வைத்தியத்தை செய்தார்களேயானால் அவர்கள் நபியாவதுக்கு முன்னாடியும் செய்த வைத்தியம் அது, எல்லா மக்களும் செய்த வைத்தியம், அந்த காலத்தில் இருந்த வைத்திய முறை அதுதான், அதை அவர்கள் செய்தார்கள் எடுத்துக்கணுமே தவிர அதைத்தான் நம்ம செய்வது சுன்னத்து அப்படின்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுக்கிறதுக்காக ஒன்று சொல்வதாக இருந்தால், நேற்றைய தினம் உஹது போர்க்களத்தை பற்றி உங்களுக்கு சொன்னோம். கடுமையான காயம் ஏற்பட்டுருச்சு இல்லையா? காயம் ஏற்பட்ட உடனே என்ன செய்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஐயிஷையின் துவிய ஜுர்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காயத்திற்கு எதன் மூலம் வைத்தியம் செய்யப்பட்டது அப்படின்னு சஹல் இப்னு சாதிட்ட வந்து கேட்கும் பொழுது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கேடயத்தில், கேடயம்னா போருக்கு வச்சுருப்பாங்கல்ல, ஒரு கையில் வாள் வச்சுருப்பாங்க தாக்குறதுக்கு, இன்னொரு கையில் எதிரிகள் தாக்காமல் இருப்பதற்கு தடுப்பாக வச்சுருப்பாங்க. கேடயம்ங்கிறது தடுக்கிறதுக்கு உள்ளது, வாள் என்பது தாக்குறதுக்கு உள்ளது. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேடயத்தில் கொஞ்சம் தண்ணியை, கேடயம்னு பாத்திர மாதிரி இருக்கும்ல, அதில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தண்ணியை வச்சு அந்த ரத்தக்கரையெல்லாம் கழுவி விட்டார்கள். கழுவுன உடனே ஒரு பாய், கோரைப்பாய், ஈச்சம்பாய் இருக்குல்ல, அந்த பாய் ஒன்று எடுத்து அதை எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பல் எடுத்து அப்படியே அந்த காயம்பட்ட இடத்துல பூசினவுடனே ரத்தம் நின்றுச்சு, ரத்தம் ஓடியது நின்றது இப்படின்னு சொல்லி புகாரியில் 200 நிறைய இடத்துல இருக்கிறது, புரிஞ்சுக்கிறதுக்கு 243 உதாரணத்துக்காக. அப்போ புகாரியில் 243வது ஹதீஸில் என்ன இருக்கிறது, ஒரு காயம் ஏற்பட்டால் அதுக்கு செய்கிற வைத்தியம் என்ன, சாம்பலை பூசிக்கொள்வதுன்னு இருக்கிறது. இன்றைக்கி ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆனால் சாம்பல் பூச முடியுமா? சாம்பல் பூசுகிற நல்ல வைத்தியமா? ஒன்றும் இல்லாதது பரவாயில்லை. அந்த காலத்தில் இது அதுவும் இல்லாட்டி ரத்தம் ஓடி செத்து போயிடும். அந்த காலத்தில் இதை கூட செய்யலாம், ரத்தத்தை தடுக்கவில்லை என்று சொன்னால் ஆள் இன்னும் சீக்கிரம் போயிடுவாங்க. அதனால அந்த சாம்பலை போட்டு என்ன செய்யாங்க, ரத்தம் வராமல் தடுத்து கொண்டார்கள். இப்போ சாம்பல்லாம் பூசினா இன்ஃபெக்ஷன் ஆயிரும், அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலத்தை நம்ம இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இது யாராவது காயம்பட்டு ஆக்சிடென்ட் ஆகிவிட்டால் உடனே பாயை எரிச்சு சாம்பலை பூசுங்க, ரசூலுல்லாஹ் தான் பூசுனாங்க அப்போ அப்படின்னு சொல்லி சுன்னத்து சொல்ல முடியுமா? அது வஹீயில் செஞ்சது கிடையாது. இந்த வைத்தியம் எல்லாம் இதை ரசூலுல்லாஹ் அவங்க ஆக்கப்படாட்டாலும் இதை செஞ்சுருப்பாங்க. இறை தூதர் ஆக்கப்படலன்னு வைங்க, வேற ஏதோ ஒரு காரணத்தினால காயம் வந்துருச்சுன்னு வைங்க, அப்போ இதை செஞ்சுருப்பாங்க. அப்போ இறை தூதருங்கிற முறையில் செஞ்ச விஷயங்கள்னு பிரித்து பார்க்க நமக்கே தெரியும். இறை தூதருங்கிற முறையில் செய்கிறாரா, இறை தூதர் அல்லாத முறையில் செய்கிறாரா, அது நமக்கே தெரியும். ஒரு வீட்டில் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கார், அவர் வீட்டுக்கு வர்றாரு, மனைவிட்டு சோறு வைங்கிறாரு, அது முதல்வர் வகையில் சொல்கிறாரா, கணவர் சொல்கிறாரா? கணவர் சொல்கிறாரு. அவர் முதல்வராக இருக்கலாம், முதல்வராக இருந்தாலும் என்ன செய்கிறாரு, சோத்தை வைங்கிறாங்க வீட்டில் வந்து சோறு வைக்க சொன்னால் எந்த அடிப்படையில்? தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிப்படையிலையா? இல்லை, அவர் உங்கள் வீட்டுடைய கணவருங்க உள்ள கொண்டு வந்து என்ன செய்கிறாரு, சாப்பாடு எடுத்து வைக்க சொல்கிறாரு. ஆஃபீஸில் உட்காந்து ஃபைல் எடுத்துகிட்டு வாண்டா என்ன அர்த்தம், ஃபைலை எடுத்துகிட்டு வாங்குறாரு, அதுக்கு முதல்வருங்க முன்னே எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. இப்படி நமக்கே தெரியும் அந்த பொறுப்புக்காக செய்கிற விஷயங்களா அல்லது பொறுப்பேற்ற இயல்பாக செய்யக்கூடிய காரியங்களா, ரெண்டாக பிரிக்கணும். இயல்பாக செய்கிற காரியங்கள் எல்லாம் எதில் சேர்க்கக்கூடாது, மார்க்கத்தில் சேர்க்கக்கூடாது, அது வஹீயில் செய்கிறது கிடையாது, வஹீ வராமலும் செய்வார்கள். அப்போ இந்த மாதிரி தான் புரிந்து கொள்ளணும் மருத்துவத்தை எல்லாம். அதே மாதிரி இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ நம்ம எத்தனை விதமான சட்டையெல்லாம் போடுறோம். உண்மையில் அவங்களோட ஆடையை நீங்கள் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்கிற எந்த விதமான ஆடையும் அவங்க போட்டதே கிடையாது. நம்ம போடுற மாதிரியான இந்த மாதிரியான ஆடைகள்லாம் அந்த காலத்தில் இல்லை. என்ன, ஒரு போர்வை தான் போற்றுவாங்க, ஒரு போர்வை அப்படி சுற்றிக்கிறாங்க, முழு கையுமே வெளியே தெரியும். காலமெல்லாம் இது தான் போற்றிருந்தாங்க. கீழே ஒரு வேஷ்டி, கட்டி கொள்ளக்கூடிய ஒரு வேஷ்டி, மேலே ஒரு போர்வை. சில நேரங்களில் பிறநாள் இது மாதிரி விசேஷத்துக்காக வேண்டி ஒரு சட்டை ஒன்று வச்சுருப்பாங்க, அதை போட்டுக்கொள்வார்கள். சட்டைனா உழைப்புலாம் இருக்காது, கை வச்சதுக்கு பேர் சட்டையுமாங்க, அவ்வளவுதான், வழங்குதா? அது அந்த காலத்தில் உள்ள முறைப்படி தச்சு வச்சுருப்பாங்க. அது காலர்களெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ பார்த்தாலும் இந்த துணியை தான் போர்த்தி கொண்டிருந்தார்கள். அதனால் நம்மளும் என்ன செய்யணும், துணியை தான் போத்துற சுன்னத்துன்னு யாராவது சொல்லுவோமா? ரசூலுல்லாஹ் போத்துணும் நிஜம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மேலே ஒரு துணியை போட்டு இப்படி ஒன்று போட்டுக்கொண்டு கை முழுசும் வெளியே தெரிகிற மாதிரி தான் நடமாடினார்கள். அந்த காலத்தில் தான் கிடைச்சிச்சு. இந்த மாதிரியான நினச்ச நேரத்தில் துணி எடுக்கிற ஜவுளி கடை, ரெடிமேட் கடையெல்லாம் அப்போ இல்லை. அந்த காலத்தில் என்ன கிடைக்குமோ அதை வைத்துக்கொண்டு அவங்கள்ட்ட பொருளாதாரத்துக்கு தகுந்தவாறு அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி எல்லா மக்களும் அப்படி தான் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் வாழவில்லை, எல்லா மக்கள் அந்த மாதிரி தான் வாழ்ந்தார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு எடுத்துக்கொள்ளணுமே தவிர நாம் ஆடை அணிவதாக இருந்தால் ஒரு துண்டை போர்த்தி கொண்டு தான் வெளியே நடமாட வேண்டும், அதுதான் சுன்னத்து, பெரிய நன்மையான காரியம் சொல்ல முடியுமா?
ஏன் சொல்ல முடியாது என்றால் அவங்க அந்த நாட்டு வழக்கம் அது. யாரிடத்திலாம் ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கிறதோ அவங்க இதைத்தான் ட்ரெஸ்ஸாக ஆக்கி கொள்வார்கள். ட்ரெஸ் வசதி உள்ளவர்கள் வந்து கூட குறைய ஆடைகளை வைத்திருப்பார்கள். இப்படியாக நம்ம என்ன செய்யணும், பிரித்து விளங்கி கொள்ள வேண்டும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஆயிஷா நாய் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு முரட்டு வேஷ்டி ஒன்று எடுத்து அதை வந்து காட்டுறாங்க. யமனில் தயாரிக்கப்பட்ட ஒரு யமன் நாட்டில், யமன் சொல்கிறாங்கல்ல, அந்த நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு முரட்டு வேஷ்டி எடுத்து ஒரு மேற்போர்வை எடுத்து இந்த ரெண்டையும் அணிந்த நிலையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். கீழே வந்து முரட்டு வேஷ்டியும் மேலே ஒரு போர்வையும் அணிந்த நிலையில் தான் மரணித்தார்கள். அந்த போர்வையும் வேஷ்டியும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி ஆயிஷா நாயகி மக்கள் மத்தியில் என்ன செய்கிறாங்க, எடுத்து காட்டுறாங்க. ஒரு கேள்வி கேட்கும்போது, மரணிக்கும் போது எந்த ஆடை அணிந்திருந்தார்கள் ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு சொல்லால் விளக்காம எடுத்து கொண்டாந்து காட்டி விளக்குறாங்க. இது ரெண்டையும் தான் போட்டிருந்தாங்க பார்த்துக்க அப்படின்னு. அப்போ என்ன வழங்குறது, அவங்களுடைய முரட்டு வேஷ்டி அணிவது, ஒரு முரட்டு போர்வை போர்த்தி கொள்வது தான் அவங்களுடைய ஆடைன்னு விளங்குது பெரும்பாலும். அது சுன்னத்து சொல்லுவோமா? அப்படி ஒருத்தர் போட்டால் கூட நல்லது கிடையாது. ஏன், அல்லாஹ்வுடைய நியமத்தை வெளிப்படுத்தி நம்ம சொல்லணும், கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. அல்லாஹ் நிறைய தந்திருந்தான்னு சொன்னால் அதை வெளிப்படுற மாதிரி நடந்து கொள்ளணும்னு தான் நமக்கு இடப்பட்ட கட்டளை. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. அன்றைக்கு இருந்த நேரத்தில் வந்து அல்லாஹ் என்ன செய்யலை, பணம் கொடுத்தாலும் பொருள்கள் கிடைக்காத ஒரு காலம், அப்படியான ஒரு காலத்தில் இருந்ததுனால செஞ்சாங்கன்னு எடுத்துக்கொள்கிறோம். இது வந்து நீங்கள் புகாரியில் 3108வது ஹதீஸில் இதை பார்க்கலாம். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்களே, ஆனால் மலை தொழுகைக்கு துவா செய்வாங்க. கை ரெண்டையும் உயர்த்தினாருங்கன்னா அவங்களுடைய அக்குள்லாம் தெரியும். அவ்வளோதான், ஆடையுடைய அளவு அவ்வளோதான். அந்த மாதிரியாக இன்னைக்கு ஒருத்தர் செஞ்சார்னா இமாமத்தோடு விரட்டி விட்ருவாங்க. அஜர் தொழுவிச்சார்னு வைங்க, அக்குள் தெரிகிற மாதிரி தொழுவிச்சார்னா அஜரத்தை வச்சுக்கிறோமா, நம்ம செய்ய மாட்டோம். அது சுன்னத்தை நம்ம சொல்வது இல்லை. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது வந்து அன்றைக்கி ஆடை பற்றாக்குறையில் செஞ்சாங்க. அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளைறான்னா, ஹுது சீனத்தக்கும் இந்த குள்ளி மஸ்ஜிது, ஒவ்வொரு மஸ்ஜிதுக்கு வரும் பொழுதும் ஜீனத்தான முறையில் வாங்க. இப்போ ஜீனத்தி தான் இந்த மாதிரி போட்டு வர்றது தான் அழகு. இந்த கை தெரிகிற மாதிரி வரக்கூடாது, ரசூல்லா வந்த மாதிரி வரக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ இருந்தாலும் இப்படி வரமாட்டாங்க. எப்படி அன்னைக்கு வந்தாங்கல்ல, கை மண் தெரிகிற மாதிரி வரமாட்டாங்க. அன்னைக்கு உள்ள ஜீனத், அன்னைக்கு என்ன கிடைச்சிச்சோ அது அன்னைக்கு ஜீனத். இன்னைக்கு வந்து ஜீனத்தை கூடி போய் விட்டது. அந்த ஜீனத்தோடு நீங்கள் பள்ளியாசலுக்கு வரணும்னு நல்லா கட்டளை இடுறான். அதனால வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு இருந்தும் கூட அது சுன்னத்தாக மாட்டேங்குது. பார்த்தீங்களா, இது வந்து புகாரியில் 390வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 1031வது ஹதீஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம சாப்பிட்றோன்னா பிளேட்டில் தட்டில் போட்டு தானே சாப்பிட்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு நாளும் தட்டில் சாப்பிட்டது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்கல்ல, ஏதாச்சும் ஒரு அலுமினிய தட்டு, ஒரு பித்தளை தட்டு, ஒரு ஏதாவது பிளாஸ்டிக் அந்த காலத்தில் கிடையாதா, ஏதோ ஒரு வகையில் தட்டு இருக்கும்ல, ஒரு தட்டில் சாப்பிட்ருக்கணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டில் சாப்பிட்டது கிடையாது. வேற என்ன சாப்பிடுவாங்க, ஒரு துண்டை விரித்து போட்டு அதில் அது ரொட்டியை போட்டு, அது சால்னாலும் கிடையாதுல்ல. நம்ம நாட்டில் சோத்திர போய் கரிசல் போய் சாப்பிட முடியுமா? ரொட்டியை வச்சு அதுக்கு சால்னா ஊற்றினா என்ன ஆகும், அந்த துணி வீணாக போயிடும். ஒரு துணியை விரிப்பார்கள், அதில் ரொட்டியை போடுவார்கள், எடுத்து சால்னா தனியாக இருக்கு, தொட்டு சாப்பிட்டுக்குருவாங்க. அதுக்கு ஒரு துண்டு போதும், அதுக்கு ஒரு துணி போதும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துணியில், சுப்ரான்னு சொல்லக்கூடிய ஒரு துணியில் தான் விரித்து நினைஞ்சிருக்கிறாங்க, சாப்பிட்ருக்குறாங்க. இதை விளங்காமல் சில ஆளுக்கு சுப்ரான்னு தனியாக சாப்பாட்டுக்கு இப்போ தட்டு வச்சு அது கீழே துண்டை விரிச்சு அது சுப்ராங்கிறது, சுப்ரான்னு அதிலே போட்டு சாப்பிட்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ரான்னு வச்சுருந்தாங்களே, அது எதுக்கு உள்ளதுன்னு கேட்டால் அதுலேயே சாப்பிடுவாங்க. சாப்பிட்றதுக்குரிய பாத்திரம் அதுதான், இன்னொரு பாத்திரம் எக்ஸ்ட்ராவாக இருக்காது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செஞ்சாங்க, சுஃப்ராவில் தான் சாப்பிட்டார்கள்னு சொல்லி தெளிவான ஹதீஸ் என்ன இருக்குது, அல சுஃப்ரின்னு வருது. இது புகாரில் 5386 இருக்கிறது. இப்போ நம்ம சாப்பிடும்பொழுது அனைவரும் உங்களுடைய போர்வை விரித்து அதில் கொட்டி சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியுமா? ரசூல்லா சாப்பிட்டு சார் தான், ஆனால் ரொட்டியை கூட எப்படி சாப்பிடணும்னு சொல்ல முடியுமா? ரொட்டிங்க அந்த காலத்தில் உள்ளது, அதான் பாத்திரம்லாம் கிடையாது. பாத்திரங்கிற பெரிய அரிதான ஒரு விஷயமா இருக்கும். மண்ணில் செஞ்சுக்கிறவாங்க ஒரு பாத்திரம், அது உடஞ்சி போயிடும். பாத்திரங்களை பயன்படுத்த யோசிப்பாங்க. அது மாதிரியான ஒரு காலம். அந்த காலத்தில் என்ன, துணியில் போட்டு சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அதான் அந்த காலத்தில் முடியும். இந்த காலம் யூஸ் அண்ட் த்ரோ காலம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு கழுவுற தண்ணி கணக்கு பண்ணோம்னா தூக்கி போட்டு போகிற ஈஸியாக இருக்கிறது. தண்ணி கூலிக்கு ஆள் பிடிக்கிறது, பாத்திரங்கள் ஆள் பிடிக்கிறதுலாம் கணக்கு பண்ணிங்கன்னா, கழுவிட்டு தூக்கி போடுற பாத்திரம் இருக்குல்ல, அது கணக்கு பார்த்து சிக்கனமானது. நீங்கள் பாத்திரத்தை வாங்கி அது கழுவுறதுக்கு விம் பவுடரை போட்டு ஆள் கூலிக்கு ஆளை போட்டு தண்ணி திறந்து விட்டு இவ்வளோ கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டோமா தட்டத்துக்கு எரிஞ்சோமா அப்படி போனோம்னு சொன்னால் செலவு வேறு கம்மியாக இருக்குது. பார்த்தா அதிக செலவு மாதிரி தெரியும். துல்லியமாக கணக்கு பண்ணோம்னு சொன்னால் இதில் வந்து செலவு குறைவாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு காலத்தில் செஞ்சால் தப்பாது. நீ சுப்ராவில் சாப்பிட்டு சொல்ல முடியுமா? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த செயல்களை கூட நம்ம எப்படி பிரிக்கிறோம், ரெண்டு விதமாக பிரிக்கிறோம்.
ரசூல்லா துணியில் போட்டு தான் சாப்பிட்டு இருந்தாலும் அது சுன்னத்து இல்லை. அது ரசூலாக இல்லாட்டாலும் அவங்க சாப்பிட்டுருப்பார்கள். அந்த மக்களுடைய வழக்கம் அதுதான், அந்த காலத்தில் இருந்து சாப்பாட்டு முறை அதுதான், அதனால சாப்பிட்டார்கள் எடுத்துக்கொள்வோமே தவிர அது வகியில் சாப்பிட்டார்கள் எடுத்துக்கல. வகி தொடர்பு உள்ள ஒரு தூதர் அவங்க செயலை பிரிக்கணும். இது வகி, இது வகி இல்லாது. வகியை வராத அளப்பு இப்படி பின்பற்றுறது யோசிச்சு பாருங்க. வகி வர்றவருக்கு ரெண்டா பிரிக்கிறோம். அபு ஹனீஃபா வகி வருமா? வகி வர்றாலே ரெண்டா பிரிக்கிறோமே. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வகி வரும், வகி வந்தா கூட இது வகியான்னு பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை பார்க்குற ஆதாரம் இருக்குது. இது வகியில் செஞ்சாங்களா வகி இல்லாமல் செஞ்சாங்களா இப்படி பிரித்து பார்க்கும் பொழுது வகி அறவே சஹாபாக்கள் வகி வருமா? அபூபக்கருக்கு வருமா? உமருக்கு வருமா? உஸ்மானுக்கு வருமா? அலிக்கு வருமா? வேற எந்த சஹாபிக்காவது வருமா? எந்த தாபிக்காவது வருமா? எந்த இமாமுக்காவது வருமா? யாருக்கும் வகி வராது. அப்போ வகியை வராத ஆட்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது? வகி வர்றவரை ரெண்டாக பிரிக்கும் போது யாருக்கு வகி வந்தது அவரே இரண்டாக பிரித்து வகியைத்தான் ஏற்றுக்கிடுவோம். வகி இல்லாத மார்க்கம் கிடையாது, அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படி சொல்கிறோமா இல்லையா? அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் ஹஜ்ஜிக்கு போனாங்க. எல்லா பயணம் ஒட்டகத்தில் தானே. ஒட்டகத்தில் போகிற சுன்னத்துன்னு யாராவது சொல்லுவாங்களா? இன்னைக்கு அவங்க போனது நிஜம், ஒட்டகத்தில் போனது பொய்யா? ஆதாரபூர்வமான செய்தி தான். ஆனால் அது சுன்னத்தானே இல்லைங்கிறோம். ஏன் இல்லை? அவங்க ரசூலுங்கிற முறையில் போனாங்க. அவங்கள எதிர்த்து சண்டைக்கு வந்து அபூஜைகளும் அந்த ஒட்டகத்தில் வந்தான். ரசூல்லா எப்படி ஒட்டகத்தில் போனாங்களோ எதிரையும் ஒட்டகத்தில் வந்தான். அதனால் நபி அவருக்கு முந்தைய ஒட்டகத்தில் வந்தாங்க. நபி ஆகாட்டா ஒட்டகத்தில் போயிருப்பாங்க. அந்த காலத்தில் இருந்த பயணத்துக்குரிய சாதனை அதானே. இந்த காலத்தில் இருந்திருந்தாங்கன்னா ஃப்ளைட்டில் போயிட்டு வந்திருப்பாங்க. எவ்வளோ ஊருக்கு போயிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த காலத்தில் அனுப்பி இருந்தால் ஒரு நாட்டுக்கு என்ன செய்வாங்க? பிரச்சாரம் பண்ணுறதுக்கு எல்லாம் அனுப்பி விடுவான். அது பெரிய விஷயம் கிடையாது, ஃப்ளைட்டில் கூட போவாங்க. அப்போ அந்த வசதிகளை பயன்படுத்தி கொள்வார்கள். அந்த காலத்தில் இருந்திருந்தா, அந்த காலத்தில் இருந்த வாகனம் அவ்வளோதான், குதிரை இல்லாட்டி ஒட்டகம் இல்லாட்டி கோவை கழுதை. வேறு என்ன வாகனம் இருந்துச்சு? வண்டி கூட கிடையாது. அப்போ அந்த வண்டி இருந்தால் கூட அந்த சக்கரம் வந்த பிறகு தான் கொஞ்சம் ஸ்பீடெலாம் மனுஷன் கண்டுபிடிச்சான். சக்கரம் இல்லாத காலத்தில் டைரெக்டாக தான் அதில் ஏறி போகிற மாதிரி இருந்த ஒரு காலம். அப்போ நம்ம என்ன வழங்கினேன்? இதெல்லாம் சுன்னத்து கிடையாது. ரசூல்லா செஞ்சாங்க, ஆனால் வகியில் செய்யலை, வகி இல்லாமல் செஞ்சாங்கன்னு பிரிக்கிறோம்ல. இது அடிப்படையான இதில் தான் எல்லாம் நிற்கிது. இதை விளங்கிட்டாலேயே மனுஷன் சொல்ல யாரும் கேட்க மாட்டான். அல்லாஹ்வுடைய ரசூலையே நம்ம ரெண்டாக பிரித்து தான் ஏற்றுக்கொள்கிறோம். வகியாக இருந்தால் தான் பின்பற்றுகிறோம், வகியாக இல்லாவிட்டால் அது மார்க்கம் இல்லைன்னு சொல்லுகிறோம். அப்படி இருந்தால் வகியற்றவர்களை எப்படி பின்பற்றுவது? வகி இல்லாதவருடைய சொல்லு செயல்பை மார்க்கமாகும். அவர் சொன்னால் எப்படி சுன்னத்தாகும்? அவர் தான் வகியே இல்லையே. இப்படி விளங்கி இந்த ஒரு நுணுக்கத்தை விளங்கி கொண்டாலேயே இந்த டாபிக் வந்து ரொம்ப தெளிவாகி போயிடும். எந்த சந்தேகம் இல்லாமல் தெளிவாகி போயிடும். அது ஒன்றை பார்க்கணும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தலைவாணி வச்சுருந்தாங்க. அவங்க தலையாணி என்ன தலையாணி? தோல்னால் ஒரு பை மாதிரி செஞ்சு உள்ளுக்கு அந்த வெங்காய சருகு மாதிரி இலதலையெல்லாம் போட்டு அமுக்கி அதை வச்சு படுத்தாங்கன்னு இருக்குது. அப்போ இலதலை அமுக்கி வெங்காயத்தோலை வச்சு படுக்கிறது தான் சுன்னத்துன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்? அந்த காலத்தில் இருந்தால் தான் தலையாணி பஞ்சு இல்லாமல் இருந்துச்சு. இந்த மாதிரி நவீனமான முறையில் நூற்பாலைகள்லாம் கிடையாது. இப்படி விளங்கி கொள்ளுறோம். இது வந்து புகாரில் 6456வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி அவங்க வீட்டில் விளக்கெல்லாம் இருக்காது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வீட்டில் விளக்கரிக்க கூட வசதி கிடையாது. அந்த மாதிரி இருட்டில் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. நம்ம எவ்வளோ பெரிய வெளிச்சம், இத்தனை லைட்டை போட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இந்த வெளிச்சத்தை ஒப்பிட்டு பார்த்தா அது சம்மந்தமே இல்லை. அவ்வளோ பெரிய இருட்டில் வாழ்ந்துருக்கிறாங்க அவங்க. அது சுன்னத்துன்னு சொல்ல முடியுமா? இருட்டில் வாழ்வது சுன்னத்து, வீட்டில் இருட்டெலாம் திங்கணும், இருட்டெலாம் படுக்கணும்னு சொல்ல முடியுமா? ஆனால் இருட்டெலாம் ரசூலுல்லாஹ் இருந்தாங்கிற உண்மை. அது கோரப்பாயில் படுத்தாங்கிற உண்மை. கைத்து கட்டில் படுத்து உடம்பெல்லாம் வரி வரியாக விழுந்ததுங்கிறது உண்மை. அதெல்லாம் தூதருங்கிற முறையில் செஞ்சதா? அதான் கேள்வி. வகி வந்து செஞ்சதா? அல்லாட்ட வந்து ஆர்டர் வந்து இனிமேல் கைத்து கட்டில் படுந்து ஆர்டர் வந்து அப்படின்னா ஓகே. அதனால் இது ரெண்டாக நம்ம என்ன செய்ய வேணும்னா பிரிச்சுக்கிறணும். இந்த பிரிக்கிறத கூட ரசூல் என்ன ரெண்டாக பிரிக்கணும் அப்படின்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மார்க்க சம்பந்தமான செயல்கள் இருக்குல்ல, வகி அந்த செயல்கள், அதை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்காமல் ஃபாலோ பண்ணிடணும். தொழுகும்போது இப்படி கையை உயர்த்தினாங்க, இது வகியில் வகி இல்லாமையா? இது வகியில் செஞ்சுருக்க முடியும். தொழுகைங்கிறது அதுக்கு முந்தி இல்லை. அவங்க நபியான பிறகு தான் தொழுகைன்னு வருது. தக்பீர் கட்ட போய் இப்படி கையை ஒசத்துறாங்கன்னா எதை காது அரிச்சிச்சு அதனால ஒசத்துனா சொல்ல முடியுமா? அது சொல்லக்கூடாது. கையை ஒசத்துனாங்கன்னா ஒசத்திட வேண்டியதான், கட்டுனாங்கன்னா கட்டிட வேண்டியதான். இதெல்லாம் எதில் தான் செஞ்சுருப்பாங்க? வகியில் தான் செஞ்சுருப்பாங்க. இது இபாதத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சால் செஞ்சிட வேண்டியதான், சொன்னால் செஞ்சிட வேண்டியதான், அங்கீகரிச்சா செஞ்சிட வேண்டியதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல் செயல் அங்கீகாரம் எது இருந்தாலும் அப்படி ஃபாலோ பண்ணிட வேண்டியதான். ஆனால் இந்த துன்யாவுடைய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாலும் செஞ்சாலும் சொன்னா தான் அது வகியாகும். சில காரியத்தை அவங்க செய்வாங்க, செஞ்சுட்டு சும்மா விட்டாங்கன்னு சொன்னால் ஊர் வழக்கப்படி செஞ்சாங்கன்னு விளங்கிக்கிறேன்.
நீங்களும் செய்யுங்கன்னு சொன்னால் அது சுன்னத்தாகி போயிடும். உலக காரியமாக இருந்தால் கூட இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் ஆர்டர் பண்ணாங்கன்னு வைங்களேன், அப்போ வகையில் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம எல்லாரையும் செய்ய சொல்லி ஆர்டர் பண்ண என்ன அர்த்தம்? வகையில் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிறீங்களே, தலைமுடி வளர்க்குறோம், தலையில் முடி வளருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமுடி வச்சுருந்தாங்களா இல்லையா? நல்லா பெருசாக வச்சுருந்தாங்க. தோல் புஜத்தில் வந்து விழுகிற அளவுக்கு நினைஞ்சாங்க அவங்க முடி வச்சுருந்தாங்க, தாடியும் வச்சுருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடியும் வச்சுருந்தார்கள், தாடியும் வச்சுருந்தார்கள். தாடி சுண்ணத்துங்கிறோம், தலைமுடி சுண்ணத்துன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறோம். முட்டை அடித்தாலும் சரி, கிராப் அடித்தாலும் சரி, எப்படி வேணாலும் இருந்துக்கலாம்னு சொல்கிறோம். ரெண்டு ரசூலில் செஞ்சாங்க தான். ரெண்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியும் நன்றாக வைத்திருந்தார்கள், தலைமுடியும் நன்றாக பெரிய அளவு வைத்திருந்தார்கள். அப்போ தலைமுடி வைக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அது வகி கிடையாது, ஊர் வழக்கப்படி வச்சுக்கிட்டாங்க, அது சாதாரண இயற்கை முடி வளர்ந்து விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். தாடியை மட்டும் என்ன செய்யணும்? சுண்ணத்துங்கிறோம். ஏன் செய்கிறோம் அப்படின்னு கேட்டால், தலைமுடிக்கு அவங்க வச்சாங்களே தவிர வையின்னு சொல்லலை. தாடி வச்சாங்க, வைக்க சொன்னாங்க. நல்லா வளைக்கணும். இந்த உலக விஷயங்களில் வந்து பேப்பரில் போட்டு சாப்பிட்டாங்கன்னு வைங்க, அது சுண்ணத்து இல்லை. எல்லாரும் சாப்பிடு பேப்பர்லன்னு சுண்ணத்தாகி போயிடும். அவங்க பேப்பரை போட்டு சாப்பிட்டாங்கன்னா துன்யா வகை இல்லாத விஷயம். ஆர்டர் பண்ணுறது வகையில் தான் பண்ண முடியும். எல்லாரும் ஒட்டகத்தில் தான் போக வேண்டும் இப்படி சொல்லியிருந்தால் வகையாக போயிடும். நல்லா அவங்க ஒட்டகத்தில் போனாங்கன்னு வைங்க, வகை இல்லை. அது இயற்கையாக நடக்கிற ஒரு காரியங்கள். அப்போ ஒட்டகத்தில் ரசூல்லா போய்கொண்டு இப்படித்தான் ஒட்டகத்தில் எல்லோரும் போக வேண்டும் அப்படின்னு சொன்னால் அப்போ சுன்னத்தாயிரும். அப்போ உலக விஷயங்கள் வகி இல்லாத விஷயங்களாக இருந்தால் அது எப்போ வகியாகும் என்றால் ஆர்டர் வரணும். வாயினால் என்ன செய்ய ரசூல்லா தானும் செஞ்சு விட்டு இப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும். தூதருங்கிற அந்த ஆர்டர் பண்ணிட்டாலே என்ன அர்த்தம் ஆயிடுது? தூதருங்கிற முறையில் சொன்னாங்கன்னு ஆகிவிடுகிறது. இப்படி மார்க்கத்தை வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரங்களை வந்து இரண்டாக பிரித்து வஹியை ஆதாரமாக ஏற்றுக்கொள்கிறோம், வஹி இல்லை என்றால் ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள மறுக்கணும். இதுக்கு வந்து நம்மளா இதை சொல்லலை, ரசூலுல்லாஹ் பச்சையாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் ஏதோ நானாக ஊகிச்சு பெரிய கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்ல நினைக்கக்கூடாது. இதை யார் சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாயினாலே தெள்ள தெளிவான வார்த்தைகளால் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், மதீனாவுக்கு வர்றாங்க. வரும்பொழுது அந்த மதீனாவில் மக்கள் விவசாயம் பண்ணுறாங்கல்ல, பேரிச்ச மரம் தான் அந்த நாட்டுடைய விவசாயம். பேரிச்ச மரத்தை வந்து சேர்க்கை, மகரந்த சேர்க்கை மூலமாக அந்த ஒரு 2 ஆண் மரம் பெண் மரம் எடுத்து கட்டி என்ன செய்வாங்க, ஒரு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மக்காவில் ரசூல்ல பார்க்காத ஒரு வழக்கம். இது மக்காவில் தானே சொந்த ஊர், அங்கேருந்து வர்றாங்களா, இவங்க விவசாயம் ஒரு வித்தியாசமாக தெரியுது, என்ன ஒரு டைப்பாக இருக்கு என்னன்னு கேட்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதனால் எங்களுக்கு வந்து ஒரு பயன் கிடைக்கும், இப்படி செஞ்சால் நல்ல உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு செய்கிறாங்க, மாலும் யுகுனிதாலிக்கு செய்யா, இதில் ஒரு பெரிய நன்மை இருக்கிறனால தெரியலையே அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மக்கள் விவசாயம் செய்கிறாங்களா, அந்த மெத்தடு அது அவங்களுக்கு வித்தியாசமாக அதிசயமாக இருக்கிறது, அதை வேணாங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாங்க. உடனே சஹாபாக்கெல்லாம் அதை விட்டுடுறாங்க. அந்த மரங்களை சேர்க்கிறாங்கல்ல, சேர்க்கை செய்கிறது, அதை விட்டுட்டு இயற்கையாக விட்டுட்டாங்க. விட்டுட்டா மகசூல் குறைஞ்சி போச்சு. மகசூல் நேரத்தில் வந்து பார்க்குறாங்க, எல்லா மரத்துலையும் காய்ச்சி தொங்குறதுக்கு பதிலாக ஒன்றுமே இல்லாமல் கிடக்கு. அப்போ என்ன கேட்குறாங்க, மாலி நகலிக்கும், எதுக்காக என்ன உங்கள் பேரிச்ச மரம்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க சகாபாக்கள்லாம், நீங்கள் எனக்கு சொன்னீங்க, உங்கள் சொல்ல கேட்டு தான் அப்படி ஆயிடுச்சு, நான் என்ன தூதராக சொன்னேன். ரசூல் என்ன செய்கிறாங்க, நான் தூதர் தமிழில் சொன்னேன். அவங்க சொல்கிறாங்க, இன்கான என் போகும் தாலிக்க பள்ளியசனவு, இதில் உங்களுக்கு நன்மை கிடைக்கும்னா செஞ்சுட்டு போக வேண்டியதானே. இப்போ இன்னமால் அனுத்துலன்னா, நான் ஒரு என் கருத்தை தான் சொன்னேன். ஃபலாத்து ஆஹிதூனிபில் தண்ணி, கருத்துக்காக வேண்டி என்னை குற்றம் பிடிச்சிடாதீங்க. ஒலாக்கின் இதா ஹத்தஸ்துக்கும் அனில்லாஹி ஷையன், அல்லாவிடமிருந்து ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொன்னேனே ஆனால் ஃபஹுதுபிஹி, அதை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நானாக சொன்னேனே ஆனால் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள அவசியம் கிடையாது. நான் மனிதனா வகையில் சொன்னது இல்லை. இந்த பேரிச்சமர விவசாயத்தை பற்றி சொன்னது வந்து நான் மக்காவில் பார்க்காத ஒன்றை நீங்கள் செஞ்சதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால சொன்னனே தவிர இது நல்ல மார்க்கப்படி இது நல்லது இல்லைன்னு உங்களை சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க. அந்த நான் சொன்னதை கேட்டீங்கன்னு கேட்குறாங்க. இது முஸ்லிமில் 4356 இருக்கிறது. இன்னொரு இடத்துல இதே அறிவிப்பு இன்னொரு அறிவிப்பில் வருது, இன்னமா ஆன பஷரும், நானும் ஒரு மனிதன், இதா அமர்த்துக்கும் செய்யின் மின் தீனிக்கும், உங்கள் தீன் சம்பந்தமாக நான் எதையாவது உத்தரவிட்டால் ஃபஹுதுபிஹி, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒய்தா அமர்த்துக்கும் செய்யும் என் ரையே, என்னுடைய சொந்த அபிப்பிராயத்தின் மூலமாக எதையாவது நான் உங்களுக்கு சொன்னால் இன்னமான பஷரும், நான் ஒரு மனிதன் தான், எடுக்க தேவையில்லை
சரின்னு பட்டா எடுத்துக்கிறோம், இல்லாட்டி விட்டு போங்க. அது மார்க்கம் கிடையாது. ரசூலுல்லாஹ் பிரிக்கிறாங்க. தீனிய மார்க்க சம்பந்தமா, மறுமை சம்பந்தமா, வணக்கம் சம்பந்தமா, ஹலால் ஹராம் சம்பந்தமா, சட்டத்திட்டம் சம்பந்தமா நான் ஏதாவது சொன்னால்தான் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளணுமே தவிர, மற்ற விஷயங்களை சொன்னால் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கருத்து இருக்கும். நான் என் கருத்தை சொல்லுவேன். அது உங்களுக்கு சரின்னு பட்டா எடுத்துக்கொள்ளலாம், இல்லாட்டி என்ன செய்யலாம், விட்டு விடலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ரெண்டா பிரிக்கிறாங்க. என்னுடைய செயலில் வஹி உள்ளதும் இருக்கிறது, வஹி இல்லாதும் இருக்கிறது, தீன் உள்ளதும் இருக்கிறது, தீன் அல்லாது இருக்கிறது. தீனை சொன்னா ஏற்றுக்கிறங்க, தீன் அல்லாத சொன்னால் யோசிச்சு பார்த்து உங்க முடிவு. விரும்புனா ஒட்டகத்தில் பிறந்தா போய்க்கிறங்க, இல்லாட்டி விட்டுருப்போம். அப்படி அது உங்க விருப்பத்தை சேர்ந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறார்கள். முஸ்லிம்ல 4357வது ஹதீஸாக இருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பரீரான்னு ஒரு அம்மா இருந்தாங்க. இந்த பரீராங்கிறவங்க ஒரு அடிமையாக இருந்து, ஆயிஷா நாகிட்ட அடிமையாக இருந்து, ஆயிஷா நாகி விடுதலை செஞ்சு அவங்கள ஒரு கண்ணியமான முறையில் வச்சுருந்தாங்க. ரசூல்லா வீட்டிலே வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா. அந்த அம்மா அவங்களுக்கு முகைஸ்னு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பரீராங்கிற அம்மாவுக்கு முகைஸ்னு ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒத்து போகலை. இந்த அம்மா என்ன செய்யுதுன்னு கேட்டால், நான் இவரோட வாழ மாட்டேன், எனக்கு வேணாம். கல்யாணம் பண்ண பிறகு அந்த புருஷனை வேணான்னு சொல்லுது. கணவனை வேணான்னு சொல்லக்கூடிய உரிமை மனைவிக்கு இருக்கிறது. ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்கு என்ன செய்கிறது, அந்த உரிமை இருக்கிறது. அந்த இடத்துல வேணாண்ட உடனே வாழ மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்குது. அவர் முகைஸ் இந்த பொம்பளை மேலே ரொம்ப பிரியம், ரொம்ப முகபத்து வச்சிருக்கிறாரு. போனால் எந்த அளவுக்குன்னா ரோட்டில் இருந்து அழுகுறாரு, கண்ணீர் ஓடிக்கிட்டே இருக்கிறது. பார்க்குறவங்களாம் பரிதாபப்படுறாங்க. என்னடா இந்த அம்மா என்னை விட்டு போச்சு, இந்த வாழ மாட்டேங்குது இப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, அவ்வளவுக்கு நேசத்தை வச்சிருக்கிறார் அவர். இந்த அம்மா அவ்வளோ வெறுப்பு வச்சிருக்க அவர் மேலே. இப்படியான ஒரு பஞ்சாயத்து நடக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அப்பாஸ் இதை சொல்கிறாங்க ரசூல்லாட்ட, இந்த மாதிரி பாவமாக இருக்குது, இந்த அம்மா வாழ மாட்டேங்குது, அந்த ஆள் பார்த்தா பாவமாக இருக்குது, ஏதாவது அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பரீராவை கூப்பிட்டு, பரீரா இத்தனைக்கு ரசூல்லாவுடைய உம்மத்தை சேர்ந்தவங்க, ரசூல்லாவுடைய மனைவியால் தான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க ஆயிஷா நாய்கிட்ட, இல்லை வீட்டில் பழக்கமாக உள்ளவங்க. அப்படி இருந்த ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், லவ் ராஜேத்திஹி, நீ அவரோட சேர்ந்து வாழலாம்ல, இந்த மாதிரி செய்கிறிய, அவரோட சேர்ந்து வாழு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரசூல்லா சொன்னோன்னே இந்த பரீரா பாருங்க நுணுக்கமாக கேட்குறாங்க, இதை மார்க்க கட்டளையா அவங்க சொந்த ஆலோசனையான்னு கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க அந்த அம்மா, எப்படி கேட்குறாங்க, இது மார்க்கப்படி நான் சேர்ந்து வாழ்வதுதான் சட்டமா, அல்லது நீங்களாம் ஒரு இறக்கப்பட்டு ஒரு ஆலோசனை சொல்கிறீங்களான்னு இப்படி கேட்குது அந்த அம்மா. அப்போ ரசூல்லா செய்கிறாங்க, இன்னமா அஸ்ஃபவு, இல்லை நான் ஒரு ரெக்கமெண்ட் தான் பண்ணுறேன், உனக்கு மார்க்க சட்டப்படி நீ பிரிஞ்சுக்கிற உரிமை இருக்குது, அல்லாஹ்வுடைய சட்டத்தில் உனக்கு பெரிய உரிமை இருக்கிறது, கட்டாயப்படுத்தி உன்னை சேர சொல்லி நான் ஆர்டர் பண்ண முடியாது, ஏன்னா அல்லாஹ் கொடுத்த உரிமை அது. நான் சொல்வது என்ன, ஒரு ரெக்கமெண்ட் பரிந்துரை செய்கிறேன், பாவமாக இருக்குல்ல அதுக்காக நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் ரசூல்லா சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுது, லாஹாஜத்தில் ஃபீ, எனக்கு ஒரு வேணான்றது கட்டளைன்னு சொல்லுங்க, இப்போ சேர்ந்துக்கிறேன், அதுதான் வஹீயில் வர்ற கட்டளை, அதுதான் மார்க்க சட்டம்னு சொல்லுங்கள், இப்போ நான் சேர்ந்துக்கிறேன். மார்க்கத்தில் அப்படி அவசியம் இல்லை, எனக்கு அந்த உரிமை இருக்குது என்று சொன்னால் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண நான் ஏற்றுக்கிற மாட்டேங்குது. ரசூல்லாவுக்கு நேருக்கு நேரங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது கூட உங்கள் சொல்ல கேட்க பிரித்து கேட்டுக்கிட்டு அழகாக விவரமாக இருக்குது, விவரத்தை பிரித்து கேட்டுக்கொண்டு நீங்கள் ரசூலுங்கிற முறையில் இதை சொல்கிறீங்களா, அல்லது சும்மா இறக்கப்பட்டு பரிந்துரை பண்ணுறீங்களா. ரசூல் முறையில் சொன்னால் கண்டிப்பாக நான் ஏற்றாவன சட்டம் அதுவாயிரும். ஒரு மனைவி புருஷனோட பிரியவே கூடாது, சேர்ந்து தான் ஆகணுங்கிற சட்டம் அதுன்னு வந்துடும். அந்த மாதிரி அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீங்களா, வேறு மாதிரி சொல்கிறீங்களான்னு கேட்குது. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்க, யார்கிட்ட என்ன கேள்வி கேட்குறேன்னு கேட்கல, அந்த அந்த அம்மாவுடைய அந்த நுணுக்கத்தை அவங்க ரசித்து தானே பதில் சொல்கிறாங்க. இன்னமா நான் அஸ்ஃபவு, இல்லைம்மா நான் உத்தரவுலாம் உனக்கு போடலை, நான் வெறுமனே ரெக்கமெண்ட் பண்ணுறேன், பரிந்துரை செய்கிறேன். அப்போ அந்த அம்மா என்ன சொல்ல, லா ஹாஜத்தில் ஃபீஹி, எனக்கு அவர் வேணான்றது. இப்போ என்ன மேட்ரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துக்கு நேர நீங்கள் சொல்ல கேட்க மாட்டேங்குது. அப்போ இது ஹதீஸை மறுத்த அம்மாவா, இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை பேணாத ஒரு அம்மாவா, வஹியை நிராகரிச்ச அம்மாவா இந்த அம்மா? இல்லை. ரசூலுல்லாஹ் இதுக்காண்டி கண்டிச்சாங்களா, நான் சொல்கிறேன்னு கேட்க மாட்டியான்னு சொன்னாங்களா? கரெக்டாக சொல்லுங்க அந்த அம்மா, சரிதானே, நம்ம பரிந்துரை செய்ய ஏற்றுக்கிற அவசியம் இருக்குது, நம்ம சாதாரண சொல்லத்தானே செய்வோம், 2 பேரும் சண்டை போட்டு தானே சேர்ந்து வாழுங்கப்பான்னு சும்மா சொல்லுவோம். அப்போ அவர் கேட்பார், சட்டத்தில் அப்படி இருக்காண்டு, சட்டம்லாம் இல்லைப்போ உனக்கு உரிமை இருக்குது, அப்போடைய வேலையை பார்த்துட்டு சட்டத்துக்கு நான் கட்டுப்படும் நீங்கள் ஒன்று நான் ஏன் கேட்க அப்படி சொல்கிறோம்ல, இந்த ரேஞ்சில் வச்சு ரசூலோட அம்மா கேட்குது. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின இந்த சமுதாயத்தில் எல்லாருமே இது விளங்கி வச்சுருந்துருக்காங்க. எப்படி எப்படி உருவாக்கி இருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்லும்போது அது வஹீயில் சொல்கிறாங்களா வஹீ இல்லாமல் சொல்கிறாங்களான்னு தெரிஞ்ச விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவாங்க. சிலது நுணுக்கமாக இருக்கும்,
இது வஹியில் சொல்கிறாங்களா வஹி இல்லாமல் டவுட் இருக்கும். டவுட்டுன்னா கேட்டு கிளியர் பண்ணிடுறாங்க. இது வஹியில் சொன்னது அல்ல, உன் புருஷனோட சேர்ந்துக்க என்று சொல்வது என் சொந்த கருத்து, வஹியில் சொன்னது மார்க்க சட்டம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே வேணான்ட்டாங்க. இது வந்து நீங்கள் புகாரியில் 5283வது ஹதீஸில் பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன இதில் வழங்குகிறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொற்களை நுணுக்கமான விஷயங்களாக இருந்தால் கூட இது வஹியா சும்மா செஞ்சாங்களான்னு பிரித்து பார்க்கணும். வஹி என்று சொன்னால் மட்டும்தான் அது மார்க்கமாக ஆகும். இஸ்லாத்தின் ஆதாரம் வஹிதான் என்பதை இந்த அம்மா எப்படி புரிஞ்சிருக்கு பாருங்க. இஸ்லாத்தின் ஆதாரம் ரசூலுடைய தனி வாழ்க்கையும் இல்லைன்னு விளங்கியிருக்கு. இந்த அம்மா எப்படி விளங்கியிருக்குது? இஸ்லாத்தின் ஆதாரம் வஹிதானே தவிர அந்த வஹியை கொண்டு வந்த ரசூலுடைய தனிப்பட்ட கருத்து கூட அல்ல, அது கூட இஸ்லாத்தின் ஆதாரம் இல்லைன்னு நம்ம விளங்கியிருக்கா இல்லையா? அந்த அம்மா விளங்குனது ரசூல் அங்கீகரிச்சாங்களா இல்லையா? அதுக்காண்டி உங்களை கண்டிக்கலையே, அதுக்காண்டி யாரும் உங்களை குறை சொல்லலையே, அவங்க வந்து இஸ்லாத்தோட வெளியேறினதை அறிவிக்கலையே. அப்போ என்ன விளங்குறது? இஸ்லாத்தின் ஆதாரம் என்பது இவ்வளவு நுணுக்கம். வஹி மட்டும்தான் மார்க்கம். வஹியை ஒருத்தர் கொண்டு வந்ததுனால அவர் சொன்ன எல்லா மார்க்கும் ஆகலை பாருங்களேன். வஹியை யார் கொண்டு வந்தார்களோ அவர்கள் சொன்ன எல்லாமே மார்க்கமாக மாட்டேங்குது. பிரித்து பார்க்குற அளவுக்கு இந்த மார்க்கம் இருக்குதுன்னு சொன்னால் வஹி வராதவர்களுடைய செயலை எப்படி நம்ம மார்க்கமாக்கி கொள்வது? இதான் மேட்ரு. இது ஒன்று வழங்கினா போதும். வஹி வராது அவர் சொன்னார் இவர் சொன்னார், அவர் ஏன் சொல்லணும்? அவர் வஹி வருமா? இதை கேட்கணும். வஹி வந்த எங்கள் ரசூலை நாங்கள் இந்த அந்தஸ்தில் வைத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மார்க்கத்தில். வஹி வராத ஒருத்தர் சொல்கிறாருங்கிறீங்க, அது சுன்னத்துங்கிறீங்க. வஹி வராதவர் ஹலால் ஆக்குறாருங்கிறீங்க, ஹராம் ஆக்குறாருங்கன்னு கேட்கணுமா இல்லையா? அவ்வளோ நுணுக்கமாக அந்த ஹதீஸ், இந்த ஒரு ஹதீஸ் போதும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்துக்கு போகிறாங்க. விருந்துக்கு போகும்பொழுது அவங்களுக்கு உடும்பு கறியை பல உணவோடு வைக்கும்போது உடும்பு கறியை வச்சிடுறாங்க. உடும்பு வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு உணவு தான். அது உடும்புங்கிறது தடுக்கப்பட்ட உணவு இல்லை. அது பார்த்தா ஒரு மாதிரியா ஓனான் மாதிரி எலி மாதிரி தெரிஞ்சாலும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட உணவு கிடையாது. அறிவியல் பூர்வமாக நல்ல வலுவான உணவு. உடம்பு சாப்பிட்டான்னு செய்ய ரொம்ப உடம்பு ஸ்ட்ராங்காகவும் போயிடும். அந்த உடும்பு வந்து வச்சிடுறாங்க. வச்சவொன்னே ரசூலுல்லாஹ் சாப்பிட போகும்போது அந்த விருந்து வச்சவங்க சொல்கிறாங்க, இது வந்து உடும்பு சொல்லிக்கணும்ல, என்னன்னு தெரியாமல் சில ஆளுங்க ஆட்டுக்கறி சாப்பிடுவாங்க, மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு மாட்டுக்கறி வச்சோன்னு வைங்களேன், சொல்லிவிடணும் இது மாட்டுக்கறின்னு சொல்லிடுறேன். அவங்க விரும்பாத ஒன்றா இருக்கும்ல, மாட்டுக்கறியும் சாப்பிடலாம் ஆட்டுக்கறியும் சாப்பிடலாம். ஆட்டுக்கறியை சாப்பிட்ற நிறைய பேர் மாட்டுக்கறி வேணான்றுவாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இது மாட்டுக்கறிஞ்சுன்னா கையை எடுத்துருவாங்கல்ல, மாட்டுக்கறி அப்போ வேணா வேறு சாமான கொண்டு கேட்டுருவாங்க. அதுக்காக அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடும்பு சாப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியலேன்னு நினச்சிக்கிட்டு இன்னஹு லப்புன், இது வந்து உடும்புன்னு சொன்னோன்னே கையை எடுத்துடுறாங்க. எடுத்து சாப்பிட்றதுக்காக கையை கொண்டு போகிறாங்க. இது உடும்பு கறின்னு சொன்னோன்னே என்ன செய்யணும்? டக்குன்னு கையை அந்த உணவுலேருந்து கையை எடுத்துடுறாங்க. பக்கத்தில் ஹாலித் இப்னு வலீத், அவர் இஸ்லாத்தில் ஏற்ற பிறகு பிற்காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. அப்போ அவர் கேட்குறாரு, ஹராமுன்னு ஹுவ, டக்குன்னு கையை எடுத்துட்டீங்களே ஹராமா? அதான் ஹராம்னு தான் கையை எடுப்பாங்க. சாப்பிட கையை கொண்டு போனீங்க, உடும்புன்னு சொன்னோன்னு கையை எடுத்துட்டீங்க, இது ஹராமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா ஹராம்லாம் கிடையாது. நான் இருந்த பகுதியில் இதை வந்து நான் பார்த்தது கிடையாது, இந்த உடுமை பார்த்தது கிடையாது, சாப்பிட்டு பழக்கம் கிடையாது, அதனால் எனக்கு பிடிக்கல. நான் சாப்பிட்டு பார்த்து பழகாத ஒரு பிராணியாக இருக்கிற காரணத்தினால எனக்கு பிடிக்கல, ஆனால் ஹராம் கிடையாதுங்கிறாங்க. உடனே ஹாலித் இப்னு வலீத் என்ன செய்கிறார்? அதையும் சேர்த்து இழுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு வச்சு தான் எடுத்து அவர் விட்டு ஆரம்பிச்சிடுறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் சேர்த்து அவர் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. இது வந்து புகாரில் 5400வது ஹதீஸாக இருக்குது. இப்போ என்ன மேட்டர்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று பிடிக்கல, ஆனால் ஹராம் ஆகலை பாருங்க. இந்த உடுப்பு யாருக்கு பிடிக்கல? ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல, ஹராமாச்சா? ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கலங்கிறது வஹியால் பிடிக்காமல் போகல, சுபாவத்தால் பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வந்து வஹியினால் அது பிடிக்காமல் போயிருந்தால் எல்லாருக்கும் ஹராமாக இருக்கும். இந்த உடும்பு ஏன் பிடிக்கவில்லை என்று சொன்னால், அவங்க பார்க்கல, ஒரு புதிய ஒரு உணவாக இருக்கிறது, நான் இருந்த பகுதியில் இது காணப்படாத ஒன்றாக இருக்கிறது, அதனால நான் தொடவில்லைன்னு சொன்ன காரணத்தினால அது வஹி அல்ல, அவங்களுக்கு சுபாவத்தில் பிடிக்கவில்லை, இயல்பிலேயே அவங்களுக்கு என்ன செய்யல, இந்த உடும்பு பிடிக்கல, அதனால சாப்பிடுறேன்னு அவர் கரெக்டாக விளங்கிட்டாரா இல்லையா? இவர் என்ன விளங்குறாரு? உங்களுக்கு பிடி, எனக்கு என்ன, உங்களுக்கு வஹியில பிடிக்காம போணுச்சு, உங்களுக்கு சுபாவத்தில் பிடிக்கல, நான் சாப்பிட்றேன்னு சேர்த்து சாப்பிட்றேன். ஹாலித் விளங்குறாரா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று பிடிக்காமல் போனாலும் அது ஹராம் ஆகாது. எப்போ பிடிக்காமல் போனேன்? மார்க்கத்துக்காக பிடிக்காமல் போகணும், வஹியின் காரணமாக பிடிக்காமல் போகணும். சில பேருக்கு சில உணவு பிடிக்காது, சில பேருக்கு சில ருசி பிடிக்காது, சில கலர் பிடிக்காது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வந்து பிடிக்காத ஒன்றில் உடும்பு ஒன்று. ஆனால் அது ஹராமாச்சா, மக்ரூஹாச்சா, தடுக்கப்பட்டதாச்சா? ஆவலை. அப்போ இது வந்து புகாரில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸ். அப்போ இது எல்லாத்துலையும் நம்ம அடிப்படை என்ன விளங்கிக் கொள்கிறோம்? வஹி என்பது ரசூல், வஹி மட்டும்தான் இஸ்லாத்தின் ஆதாரம் என்பதை எவ்வளோ நுணுக்கமாக இந்த மார்க்கத்தை நம்ம பிரித்து வச்சிருக்கிறோம். எவ்வளோ நுணுக்கமாக பிரிச்சிருக்கிறோம்?
அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சு இருந்தாலும் அது வஹீயில் செஞ்சாங்களான்னு பிரித்து பார்க்க வேண்டும். வஹீயில் செஞ்சு இருந்தால் அது மார்க்கமாகிவிடும். வஹி இல்லாமல் செஞ்சிருந்தார்களே ஆனால், மனிதராக அவங்களோட சுபாவத்தில் இயல்பில் செய்திருந்தார்களே ஆனால் அது என்னவாயிர மார்க்கம் ஆகாது. இப்படியாக நம்ம பிரிக்கிறோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பா கட்டினாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. சில நேரங்களில் தலப்பா கட்டினாங்க, அது சுன்னத்துன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. தொப்பி போட்டதே இல்லை, அதுக்கு ஆதாரமே இல்லை. போட்டால் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியமாக சுன்னத்துலாம் கிடையாது. தலப்பா கட்டியிருக்காங்க. சில நேரங்களில் மக்கா வெற்றியின் போதெல்லாம் கருப்பு தலப்பாகை கட்டி வந்தார்கள்லாம் இருக்கிறது. அது சுன்னத்துன்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்? அவங்க அந்த தலப்பா கட்டுறதுங்கிற ஒரு கௌரவமான ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு தலைமைத்துவத்தை காட்டும்போது தலையில் கட்டிக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. எல்லாரும் கட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையில் நினைஞ்சிட்டாங்க, கட்டிக்கிட்டாங்களே தவிர உங்களுக்கு ஆர்டர் பண்ணலை எல்லாரும் தலப்பா கட்டுங்க. அவங்க தான் கட்டினாங்களே, இருக்கிற மக்கள் யாரும் கட்டவும் இல்லை. அப்போ அந்த மாதிரி பிரிக்கிறோம். தலப்பா கட்டுறது சுன்னத்து இல்லை, குதிரையில் போகிறது சுன்னத்து இல்லை, ஒட்டக கறி சாப்பிட்றது சுன்னத்து இல்லை, பேரிச்சம்பழம் சாப்பிட்றது சுன்னத்து இல்லை, அவங்க மாதிரி ட்ரெஸ்ஸை போடுற சுன்னத்து கிடையாது. அந்த காலத்தில் தேல் கடிச்சா வெட்டி விட்டு ரத்தத்தை வெளியேற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் செய்ய ஊசி போட்டு ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம். அப்படியான காலத்தில் வாழ்கிறோம். அப்போ அவங்க காலத்தில் இருந்த மருத்துவங்கள்லாம் எதில் வராது? மார்க்கத்தில் வராது. திப்ப நபின்னு ஒரு பெரிய புஸ்தகம் எழுதி வச்சுக்கிறாங்க, நபியின் மருத்துவம்னு சொல்லி. இந்த காலத்தில் அதை செய்ய முடியுமா? இஸ்லாத்தை கேவலப்படுத்திட்டு போயிடும். இந்த மருத்துவத்தை செஞ்சு அந்த காலத்தில் அது பயன் இருந்துச்சு, ஓகே. அந்த காலத்தில் உள்ள மருத்துவம் என்னவோ அதுதான் செஞ்சுருப்பாங்க, பயத்தை செஞ்சு. நம்ம கூட நாட்டு வைத்தியம் சித்த வைத்தியம்லாம் பயன் தரதான் செய்யும். உடனே செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கையில் இதெல்லாம் லேட்டாக 3 மாதம் 6 மாதம் வரைக்கும் வேதனைப்பட்டுக்கிட்டு அப்படி இருக்க தேவை இருக்குதா? சிம்பிளாக முடிஞ்சிருச்சா இல்லையா? அப்போ அந்த மாதிரிலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பிரிக்கணும். உணவு, மருத்துவம், உடை, பழக்க வழக்கம், மலைஜலம் கழிக்கிறது. ரசூல்லா காலையில் 8 மணிக்கு மலைஜலம் கழிக்க போவார்கள்னா 8 மணிக்கு பூரா சுண்ணத்துங்க முடியாது. இது அவரவருக்கு வரக்கூடிய தன்மை. இயற்கையாக அவரவருக்கு எப்போ இயற்கை உபாதை வருமோ அப்போ போய் கொள்ள வேண்டும். இப்னு உமர் ஒரு சஹாபி இருந்தார். அது எந்த அளவுக்குன்னா, இவர் எல்லாருமே அறிஞர்கள் இவர் விமர்சனம் பண்ணுவாங்க. யாரா? இப்னு உமரை. அவர் என்ன செய்வார்னு கேட்டால், போவார், பிரயாணம் பண்ணி போவார். போகும்போது என்ன செய்வார்னா, இந்த இடத்துல ரசூல்லா சிறுநீர்களை தாண்டி இறங்கி அங்கே போய் சிறுநீர் கழிப்பார். பிரயாணத்தை ரசூல்லாவோட போயிருப்பார்ல, ரசூல்லா காலத்துக்கு பிந்தி நடக்குது எல்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நல்லா அவங்கள உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இவர் எல்லாத்திலையும் பின்பற்ற நினைச்சிட்டு என்ன செய்வார்னு கேட்டால், ஒரு இடத்துல ரசூல்லா இயற்கை உபாதை கழிச்சான்னு வைங்களேன், அந்த இடத்துல போய் என்ன செய்வார், இந்த இடத்துல ரசூல்லா நில்லுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் யூரின் வராட்டா கூட என்ன செய்வார், அந்த இடத்துல உட்காந்துட்டு வருவார். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதாங்கன்னு வைங்களேன், தொழுக நேரம் தொழுதுருப்பாங்க, இவர் இந்த இடத்துல தொழுதாங்கன்னு தொழுவார். போகிற பிரயாணத்தில் ஒரு இடத்துல சிறப்பித்து தொழுவது தனியாக இருக்கிறது. போகிற இடத்துல தொழுதாங்கன்னா அது மாதிரி நம்மளும் போகிற இடத்துல தொழுதுக்கணும். இவர் இந்த இடத்த தேர்ந்தெடுத்து என்ன செய்வார், அந்த மாதிரி செய்வார். இது அறிஞர்கள்லாம் என்ன செய்வாங்க, குறை சொல்லுவாங்க. இது வகி, அது பிரித்து பார்க்க தெரியல இவருக்கு. இப்னு உமர் ரசூலுல்லா பின்பற்றுங்கிற பேரில் ரொம்ப ஓவராக போகிற என்ன செய்கிறாரு, வகியில் பின்பற்றணும். வகி அல்லாத மலைஜலம் கழிக்கலாம் பின்பற்ற முடியுமா? அந்த முறையை பின்பற்றணும். மலைஜலம் கழிக்கும் இந்த மாதிரி போங்க, இந்த துவா ஓதுங்க, இப்படி செய்யுங்க, அதுகளை பின்பற்றணும். அதெல்லாம் இபாதத்தில் ஒடியாந்துருது. திக்ர் செய்கிறது அதெல்லாம் வணக்கத்தில் வந்துடுது. அது இல்லாத விஷயங்களில் பின்பற்றுதல் என்பது கிடையாதுன்னு சொல்லி இப்னு உமரை எல்லா அறிஞர்களும் என்ன செய்வாங்க, எல்லா அறிஞரும் குறை சொல்லுவாங்க. எந்த அளவுக்குன்னா, இவர் ரொம்ப ரொம்ப பிரியம் வச்சிருந்தாரு. ஆனால் அந்த வேறுபாடு தெரியாதவர் இருக்கிறாரு. எதில் வகியில் பின்பற்றணும், வகி இல்லாட்டி பின்பற்றுறது இல்லை என்பதை இவர் புரியாதவராக இருக்கார். எல்லாத்துலேயும் போட்டு இவர் என்ன செய்வார், ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பார். ரசூலுல்லாஹ் நகம் வெட்டுறது பார்ப்பார், அந்த மாதிரி தான் வெட்டுவார். நகம் வெட்டணும்னு சொல்லிட்டு எப்படி நோட்டிக்கிற வேண்டியதானே, அதுவும் அதே மாதிரி வெட்டுவார். எல்லாத்திலும் அதே மாதிரி செய்வார். இப்படியானவர்கள் இருந்தார்கள். அப்படி தேவையில்லான மார்க்கத்தில் மற்றவர்கள் அப்படி இருக்கலை. மற்ற சகாபாக்கெல்லாம் அப்படி இருக்கலை என்பது ஹாலித் இப்னு வலீத், இந்த பரீரா, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் சான்றாக இருக்கிறது. இது ஒரு அடிப்படையாக நம்ம விளங்க வேண்டிய விஷயம். வகியை கொண்டு வந்த அல்லாஹ்வுடைய தூதரை இரண்டாக பிரித்து அவங்க வகியில் சொன்னதை எடுத்துக்கொள்ள வேண்டும், வகி இல்லாமல் சொன்னதை மார்க்கம் இல்லை என்று முடிவு செய்ய வேண்டும். அப்போ இந்த பேசிக்கை வைத்து பார்த்தால் எல்லாம் பொய்யின் அடிபட்டு வருது. மதுஹபு, தரிகா, சலஃபு, கிளப்பு என்னென்ன சொல்கிறார்களோ அனைத்து ஆதாரங்களும் அல்லாஹ் இடத்துல நிற்காது. வகி இல்லாதவங்களுடைய சொல்லத்தான் என்ன செய்கிறாங்க, இவங்க ஆதாரமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக